நாங்கள் ஒரு 10 நாளாக மீனவர் கடலுக்கு செல்லலை. அது காரணம் என்னென்னா கடல் அலை ரொம்ப சீற்றம். அதனால் எல்லா போட்டும் நாங்கள் கரையை தான் ஓரமாக வச்சுருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சீற்றத்தினால மீனவர்கள் யாருமே போகலை. நாங்கள் கிடையாது, இங்கே சேர்ந்த ஒரு 5 கிராமம் மீனவர் யாருமே கடலுக்கு செல்லலை. அதனால் போட்டு விடுறது எங்களுக்கு தேவையான இடமும் எங்களுக்கு சரியான முறையில் இடமும் கிடைக்கல. ஒரு தூண்டில் வளைவு அது மாதிரி எங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் போட்டு நிறுத்துறதுக்கு எங்களுக்கு தேவையான அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கவர்மெண்ட் இது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தூண்டில் வளைவு அது மாதிரி இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய குடும்பம் வீட்டில் இருக்கோம், அது என்ன உண்டான நிறுவனம் நிவாரணம் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இது அரசு அதிகாரிகள் இந்த புயல் எச்சரிக்கை விட்டதுலேருந்து உங்களை பார்த்தாங்களா? நிவாரண முகாம்கள் என்ன அமைச்சிக்கிறாங்களா? அப்படி எதுவும் இது வரைக்கும் யாரும் வரல. மீன்துறை ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரி மட்டும் பார்த்துட்டு போட்டுங்களை நீங்கள் கரை எடுத்து தூரமாக வைங்கன்னு சொல்லிட்டு மட்டும் போயிருக்காங்க. அவங்க மட்டும் அவங்க கொஞ்சம் சொல்லிட்டு மட்டும் போயிருக்காங்க. வேற ஏதாவது கலெக்டர், மாவட்ட ஆட்சியரோ, மாவட்ட நிர்வாகமோ, மீன்வளத்துறையோ வேற அதிகாரிகள் பார்வையிட்டாங்களா? அப்படி அதுவும் வரல. சப் கலெக்டர் எங்கே வந்தேன்னு சொன்னாங்க ஊரில், அதை விட நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு எதுவும் தெரியலண்ணா. சப் கலெக்டர் யாரும் எங்களை இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. எல்லா ஊருமே நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வீட்டில் தான் இருக்கோம். மழையிலே அப்படி போட்டு மண்ணு உரமாக வச்சுட்டு எல்லாமே சாப்பாடு அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க 10 நாளாக. ஸோ இப்போ தான் புயல் வரதுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி சொல்லிடுறோம். நம்ம தான் புயல் 10 நாள் கழிச்சு வந்தோடனே இப்போ நம்ம சொல்லிடுறோம். அப்போ மீனவர் நம்ம என்ன செய்ய முடியும்? அது சொல்கிறது நல்ல விஷயம் தான். அந்த 10 நாள் 20 நாள் நாங்கள் இருக்கிற அது உண்டான எங்களுக்கு எதனா ஒரு நிவாரணம் கொடுத்தா தானே. எதுவுமே கொடுக்கலாம். நாங்கள் எப்படி போகிறது? நாங்கள் என்ன பணங்களை சேர்த்து வச்சிருக்கோம். அன்றைக்கி நாங்கள் தொழிலுக்கு போனால் தான் நாங்கள் சம்பாதிச்சு சாப்பிட முடியும். 10 நாளுக்கு முன்னே புயல் வரது 10 நாள் முன்னே சொல்லிடுறோம். நம்ம அப்புறம் எப்படி நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சு தான் அன்னைக்கு சாப்பிட்டாகணும். நாங்கள் ஒன்றே அந்த காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா காசெல்லாம் நாங்கள் கோடி சோனம் கிடையாது. அன்னைக்கு தொழிலுக்கு போனால் எங்களுக்கு அன்னைக்கு வருமானம் கிடைக்கும். அது மட்டும்தான். மீனவர் சமுதாயத்தில் யாரும் கோடி சோனம் சொல்லவும் முடியாது, யாருமே கிடையாது. இப்போ ஆஃபீஸுக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, மழை பெஞ்சாலும் காற்றடிச்சாலும் ஆஃபீஸுக்கு நீங்கள் போயிடலாம், நாங்கள் போக முடியாது. கவர்மெண்ட் அது மாதிரி உங்களை நிறுத்தலாம். ஆனால் எங்களை நிறுத்தம் எங்களுக்கு வருமானமே போயிடும். வருமானமே கிடைக்காது எங்களுக்கு சுத்தமாக. 10 நாள் நாங்கள் வீட்டிலலாம் 10 நாள் தான் இருக்கணும். இன்றைக்கி 10 நாளாவது 1 நாள் எங்களுக்கு இருப்போம்னு எங்களுக்கு தெரியல சரியான. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, மறு அறிவிப்பு யாரும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பிறகு நாங்களாம் வீட்டில் இருக்கோம். ஒட்டுமொத்த சமுதாயமே ஒரு 200-250 குடும்பம் எல்லாமே வீட்டில் தான் இருக்கோம் இன்னி வரைக்கும் தொழிலுக்கு போகாமல்.